ஹலோ மக்களே, வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 350 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 350 கிராம் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கலாங்க. ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சுனா தான் இந்த மாதிரி நல்லா மசிக்க வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவும் 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்க உப்பு, மாவு, மிளகாத்தூள் இது எல்லாமே எல்லா உருளைக்கிழங்குலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பண்ணுறோம். இது வந்து கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்க சீஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பீஸாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து கொஞ்சமாக நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வடை தட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டிக்கோங்க உள்ளங்கையில் வச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து சீஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி மடித்து நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம நல்லா அகலம் படுத்தியிருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா இந்த மாதிரி மேலே இது பண்ணி நல்லா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து உருட்டிக்கோங்க. அவ்வளோதான். எல்லா மசாலாவையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நடுவில் வந்து சீஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்மளுக்கு சூப்பராக நமக்கு வந்து இந்த மசாலா சீஸ் அந்த உருண்டை வந்து ரெடி ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் இருந்த எல்லா மசாலாவுமே வந்து சீஸ் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுல் இல்லை ஒரு பாத்திரம் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நம்ம வந்து இதை வந்து ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு உருண்டை பிடிச்சிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்து இந்த மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு கோட்டிங் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தாங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த நம்ம மைதா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி அந்த இதை வந்து நல்லா அந்த உருளைக்கிழங்கு மேலே வந்து நனைச்சி விடுங்க. நனைச்சி விட்டுட்டு இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஸ்பூனில் நான் உங்களுக்காக பண்ணலான்னு பண்ணேன், ஆனால் அது வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு, கொஞ்சம் நமக்கு வந்து செட்டும் ஆகலை, அதனால் நான் கையில் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம பிரெட் க்ரம்ஸில் நல்லா இது பண்ணி எடுத்துக்கிட்டோம்னாலே சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க. எக்ஸஸை வந்து இப்படி உருட்டிகிட்டே இருந்தோம்னாலே அதாவே கீழே விழுந்துடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஒன்று ஒட்டாமல் போகிறதுக்கு மைதா கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் ஒட்டாமல் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடுங்க. அதனால் நல்லா இந்த மாதிரி மைதா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒட்டாது, எண்ணெயிலேயே பிரிஞ்சு போயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கிறோம் பார்த்திங்களா, அதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம வந்து எடுத்து மசிச்சுக்கணும். தண்ணியோடு மசிச்சிங்கனாலும் ஈரமாயிரும், அப்புறம் வந்து
அதுவும் சொதப்பலாயிரும். இந்த 2 தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லாத்தையுமே பிரெட் க்ரம்ஸ், மைதா மிக்ஸ் அதிலலாம் இது பண்ணி மைதா மிக்ஸ், பிரெட் க்ரம்ஸ் இது 2லேயுமே இது பண்ணிவிட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் காய வச்சுருந்தேன். அதில் வந்து போட்டு பொரித்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பொரிக்கும் போது அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா மேலெலாம் டக்குன்னு செவந்துடும், உள்ளே வந்து அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகாது. அதனால் மீடியம்லேயே வச்சு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு மெதுவாக பொரித்து எடுத்திங்கனாலே நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ 2 தப்பு தாங்க. 1 உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது தண்ணியோடு மசிச்சிடக்கூடாது. 2 வந்து மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மேலே வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா ஒட்டாது. இந்த மாதிரி எண்ணெயில் போடுறப்ப அந்த பிரெட் க்ரம்ஸ் மேலே ஒட்டாமல் அப்படியே எண்ணெயிலேயே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ இந்த 2 தப்பு மட்டும் பண்ணலைன்னா நமக்கு சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா சீஸ் வந்து சூப்பராக மெல்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ஸுக்கெலாம் இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.